வன்னியர்களுக்கான உள் இடஒதுக்கீடாக 10.5% வழங்கப்பட்டது நீதிமன்றத்திற்கு சென்று தடை வாங்கப்பட்டு சட்ட போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் வன்னியர் கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் CN ராமமூர்த்தி சில கோரிக்கைகளை முன்வைத்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நீதிமன்றம் வாயிலாகவோ சட்டமன்றம் கூட்டியோ உடனடியாக வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு குறித்த அறிவிப்பு அமல்படுத்தப்பட வேண்டும். காலதாமதம் ஏற்பட்டால் வன்னியர் சமுதாய அமைப்புகளின் தலைவர்களை ஒருங்கிணைத்து தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தை வன்னியர் கூட்டமைப்பு நடத்தும் என கூறினார். இந்த 10.5% உடனடியாக அமல்படுத்தலாம். இது இன்னும் காலதாமதமானால் நான் எங்களுடைய சமுதாய அமைப்புகளுடைய எல்லா தலைவர்களும் ஒருங்கிணைத்து தமிழகம் தழுவிய அளவிலே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் வன்னியர் கூட்டமைப்பின் சார்பாக. வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு பொறுத்தவரை தனிநபர்கள் யாருக்கும் சம்பந்தம் கிடையாது. இதற்கு வன்னியர் கூட்டமைப்பு மட்டுமே காரணம் என்றும் கூறினார். சிலர் வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டிற்கு நான் தான் காரணம் என சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள். ஏஜென்ட்டுகளை வைத்து கட்சி நடத்தி வருகிறார்கள் எனவும் எங்கு போராட்டம் செய்தாலும் அந்த ஒரே கும்பல்தான் செல்லுகிறது என பாமகவினரை விமர்சித்து பேசியுள்ளார். LIC ஏஜென்ட் மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்க அந்த கட்சியில். அவங்க வேலை என்னன்னா அந்த கட்சியில் இங்கே போ அங்கே அதே ஒரு ரிப்பீட்டட் க்ரௌட் எங்கே போனாலும் அந்த க்ரௌடு இருக்கும். அதுதான் மொத்தமே. சரி, இந்த ஊரில் போட்டாலும் தான், தர்மபுரியில் போட்டாலும் தான், கிருஷ்ணகிரியில் போட்டாலும் தான், சென்னையில் போட்டாலும் தான், விழுப்புரத்தில் போட்டாலும் தான் அந்த ரிப்பீட்டட் க்ரௌட் அவர்கள் ஏஜென்ட். அவர்கள் அதனால் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள்.